இந்த மாதிரி கழுத்தில் கருப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்குன்னு அர்த்தம்? எழுதி எடுத்துக்கிடுங்க. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. இந்த மாதிரி கழுத்தில் கருப்பு இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கழுத்தில் கருப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு 5 நோய் கண்டிப்பாக வரும். என்ன சொன்னேன்? 5 நோய் கண்டிப்பாக வரும். இப்போ இல்லைன்னாலும் கொஞ்ச நாள் போகும்போது படிப்படியாக நான் சொன்ன 5 நோயும் வரலன்னா என்னை கால் பண்ணி பேசுங்க. சரியா? ஒன்று சுகர், இன்னொன்று ப்ரெஷர், இன்னொன்று கெட்ட கொலஸ்ட்ரால், இன்னொன்று உடல் பருமன், இன்னொன்று ஃபேட்டி லிவர், அடுத்தது ரொம்ப முக்கியமானது பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, எல்லாமே ஒன்று தான். இந்த 5ம் இந்த 6ம் வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. படிப்படியாக வரும். நான் சொல்லலை, புக்கில் இருக்குது. இந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த மாதிரி கழுத்தில் கருப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொன்ன 5 நோயும் வரும் அப்படின்னு நான் சொல்லலை, புக்கில் இருக்குது. இதை சரி பண்ணணுன்னா ஒரு வழி தான் இருக்குது, பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். இதை சரி பண்ணணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுக்கலேன்னு வைங்களேன். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுக்கலைன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் அது 4 மாத்திரை குட்டி போடும். 4 குட்டி போட்டதுன்னா 8 மாத்திரை ஆகும். 8 மாத்திரை மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுவதும் இன்சுலின் போட வேண்டியது கண்டிப்பாக வரும். வேணும்னா எழுதி வச்சு பாருங்கள், பேப்பரில் எழுதி வைங்க. இதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். இதுக்கு பேர் என்னது? இந்த கழுத்தில் கற்பதுக்கு பேர் வந்து அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். இது என்ன பண்ணுங்க, அதையும் எழுதி எடுத்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் என்ன பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்கு இருக்குது? ஸ்கூலில் போட பிள்ளைகளுக்கு இருக்குது. பார்த்துருக்கீங்கள? காலேஜ் போட கேர்ள்ஸ் எவ்வளோ பேருக்கு இருக்குது? உடல் பருமன், ஆண்மை குறைவு, பார்த்துருப்பீங்கல்ல? இதனால் ஆண்மை குறைவு பிரச்சனை, உடல் பருமன் எவ்வளோ பேர் இருக்காங்க குழந்தை இல்லாமல். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அது முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. அதனால உங்களுக்கு இல்லை, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் ஓடன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எதை மறந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை எழுதி வைங்க. எழுதி நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும், இல்லைன்னா ஷேர் பண்ண வேண்டாம். சரியா? ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன்.